நிறைய டைம் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ ஹே காய்ஸ், நான் எப்பயுமே நினைப்பேன் இந்த டே இன் மை லைஃப் மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும், கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பப்போ எனக்கே தோணும் நம்ம லைஃப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு. பட் சரி, ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணலாம், ஒரு vlog ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஷூட்டே பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஆக்சுவலி எழுந்திரிச்சதே 11 மணிக்கு தான். எனக்கு தெரியும் இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் சரி, ஓகே, இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு பேச தரல. ஸோ ஹே ஹாய்ஸ், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு ரெகுலர் டேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அன்டில் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த டேவே ஒரு ஹோல்சமான ஒரு டே, ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக மாறிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் எங்கே போனேன்னா இந்த பெயிண்ட் மீ ஹாப்பி செராமிக்னு சொல்லிட்டு டி நகரில் ஒரு ஷாப் இருக்குது. நான் ஒரு 10 days பிஃபோர் அங்கே ஒரு பெயிண்ட் பண்ணோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அதை ரிசீவ் பண்ண தான் போயிருந்தேன், லைக் அந்த செராமிக்காக அந்த மோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு ஒரு காஃபி கடை நின்று காஃபி குடிச்சிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்ச நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த பாட்காஸ்ட்டை நான் இன்றைக்கி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்காஸ்ட் இது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் இதை பார்க்கறதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா, என்னை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பீப்புளுக்கு தெரியும் நான் பாட்காஸ்ட் ஷோ ஒன்று ரீசெண்டாக ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு. நான் என்னோட பாட்காஸ்ட் எபிசோட பார்க்கும்போது நினைப்பேன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாட்காஸ்ட் நம்ம புதுசாக ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வரணும், லைக் யூனிக்கான ஒரு ஐடியா. லைக் எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க, இவங்களோட வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு கான்செப்டோட ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஐடியாஸ் தேடிட்டு இருந்தேன். அண்ட் இந்த டேவோட ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட்னா அது இதுதான், யூத்தோட ஒரு சக்ஸஸ் மீட். இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவுக்கு எடுக்க விரும்பல. ஸோ ஒரு ஃப்ளோவில் பார்த்துருங்க. அவ்வளோதான் கைஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான டே. பை.